கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு நாளை காணிச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த வேளையிலே இங்கு மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் கூட எங்கேயுமே ஆண்டவருடைய பிரசன்னம் உன்னோடும் என்னோடும் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் செய்த உபகாரங்கள் எத்தனையோ இருக்கு, கணக்கு உரைக்க முடியாது. ஆகவே இந்த காலைவெளியிலே தேவனுடைய பிரசன்னத்திற்காக இந்த பாடலை பாடுவோம். Oh
உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே கூடி உம்மை துதித்து பாடி உம்மை ஆராதிக்கும்படியாகவும் உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படியாகவும் இந்த அருமையான ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளை எங்களுக்கு கிருபையாக தந்திருக்கிறதுக்கான ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது கூட இந்த வேத ஆராய்ச்சியிலே கலந்து கொள்ள வந்து கொண்டிருக்க மக்களை சீக்கிரமாக அழைத்துவாரும். இந்த நாளை இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மோட்சமாக்கித்தாரும். ஆண்டவரே, வேதத்துள்ள சத்தியங்களை மறைபொருள்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள புரிந்து கொள்ள உதவி செய்ய ஜெபிக்கிறோம். எம்மாவூருக்கு போன சீஷரோடு கூட நீ கலந்து கொண்டு வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின பொழுது அவர்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது போல இந்த நேரத்தில் கூட எங்கள் இருதயங்களும் கொழுந்து விட்டு எரிய முடியாது கிரியை செய்யும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மோட்சமாக்கித்தாரும். இயேசுவின் இனி நாமத்தை கெஞ்சி கேட்டுகிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாள் 35. இப்படிப்பட்ட 2 நாட்களில் நாம் ஒவ்வொரு வருஷமும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தேர்ந்து கொண்டு தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெவ்வேறு தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த வருஷத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய சோதனையை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதை ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு தலைப்பிலே நாம் இதை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு லூக்கா சுவிசேஷம் லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலை மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தை அவருக்கு காண்பித்து என்று நாம் வாசிக்கிறோம். அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு உலகத்தில் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் எல்லாத்தையும் காண்பிப்பது அது ஒரு பெருமைக்கு அடையாள அறிகுறியாகும், பெருமைக்கு அடையாளமானது. அடுத்த வசனத்தை பிசாசு என்ன சொல்கிறான்? இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமான இவைகளை கொடுக்கிறேன். இதெல்லாம் பெருமையின் வார்த்தை, பெருமையின் அடிப்படையிலே வருகிற வார்த்தையாகும். ஆகையினாலே பிசாசு பெருமையை அங்கே காட்டுகிறான், பெருமையாக பேசுகிறான். இயேசுவிடத்தில் தன்னுடைய இயேசுவிடத்திலே வந்து உலகத்தின் சகல காரியங்கள் அதிகாரங்கள் எல்லாம் தேவனுடையது, ஆனால் எல்லாம் என்னுடையது, நான் எனக்கு இஷ்டமானவருக்கு கொடுக்கிறேன் என்றெல்லாம் தன்னை குறித்து அந்த நான் நான் என் என்று நான் என்பது என்னுடைய நான் என்ற காரிய வார்த்தைகள் எல்லாம் பெருமையின் வார்த்தைகள். இயேசு சொன்னார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆகையால இருதயத்தின் நிறைவு பிசாசுக்கு இருந்தது என்னவென்றால் அது பெருமை. இந்த பெருமையை ஆரம்பித்து வைத்தவனே பிசாசுதான். முதல் பாவமே பெருமைதான். அந்த பெருமையை இங்க வந்து பாருங்க, எவ்வளவு இருக்கு, எவ்வளவு மகிமை, எவ்வளவு ராஜ்யம், எவ்வளவு அதிகாரம்,
எல்லாம் எவ்வளவு இருக்குது பாருங்க எனக்கு என்று இயேசுவுக்கு காட்டுகிறான். அதனால கர்த்தருடைய வசனம் என்ன கூறுவது? பெருமைக்கு ஜாக்கிரதையாக இருங்கள், பெருமைக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். ஒரு ராஜா இருந்தார், அவன் பெயர் எசேக்கியா. எசேக்கியா ராஜா அவனுக்கு உயிர் பொருள் பிழைக்க மாட்டார், யார் வந்து பிழைக்க மாட்டார் என்று தேவன் சொல்லிவிட்டார். அதனால எசேக்கியா ராஜா என்ன செய்தான்? கர்த்தருக்கு போராடி ஜெபித்தான். அவனுக்கு 15 வருடங்களை கூட்டி கொடுத்து விட்டார். கூட்டி கொடுத்த அதற்கு முன்பு அவனுடைய வருஷங்கள் கூட்டி கொடுப்பதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கை நன்றாக இருந்தது, கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தது. அவன் வாழ்க்கை 15 வருடம் கூட்டி கொடுத்ததிலிருந்து அவனுக்குள்ளே ஒரு பெருமையின் ஆவி வந்துவிட்டது. அவர் என்ன செய்தார்? அதே பாபிலோன் தேசத்திலிருந்து பாபிலோன் ராஜா இப்படி எசேக்கியா ராஜா வியாதியா இருக்கிறான் என்பதை கேள்விப்பட்டு தன்னுடைய ஆட்களை நிருபங்களை கொடுத்து அனுப்பினான். அந்த பாபிலோன் ராஜாவின் வேலையாட்கள் அனுப்பப்பட்டவர்கள் அங்கே எசேக்கியா ராஜாவிற்கு வந்தபோது அவன் பெருமையாக தனக்குள்ள காணிகள் எல்லாத்தையும் காட்டினான். அங்கே 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் காட்டிவிட்டான். இது பெருமை. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தர் நம்ம உயர்த்தும் போது, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும் போது அதனை நாம் தாழ்மையாக நடந்து கொள்ள வேண்டும். பெருமைக்கு இடம் கொடுக்க கூடாது. பொதுவாக மனிதனுக்கு பெருமை வந்துவிடும். வசதிகள் வரும்போது, அந்தஸ்து வரும்போது மனிதனுக்கு பொதுவாக வரக்கூடியது பெருமை. அதனால அப்படிப்பட்ட பெருமைக்கு நமக்கு வாழ்க்கை இடம் கொடுக்கவே கூடாது. அவங்க கட்டளை வசனம் என்ன சொல்றது? பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து இருக்கிறார். இந்த வசனம் புரியுது. பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து இருக்கிறார். கட்டளை வசனம் வேற எந்த பாவியையும் எதிர்த்து நிற்பதாக வேதத்திலே இல்லை. ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு மட்டும் அது எதிர்த்து இருக்கிறார் என்ற வசனம் வேதத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஏராளமான பாவிகளை சந்தித்தார். இயேசு சந்தித்த பாவிகளை எல்லாரையும் இயேசு நேசித்தார், எதிர்த்திருக்கவில்லை, சபிக்கவில்லை. அவர்களிடத்திலே அன்பு கொண்டார், அவர்கள் பாவங்களை மன்னித்தார், அவர்களை ஆசீர்வதித்துதான் அனுப்பினார். அதனால்தான் அவர் என்ன என்று அழைக்கப்பட்டார்? பாவிகளின் சிநேகிதன். இயேசு பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். அதுக்கு காரணம் என்ன? பாவிகள் அவர் சிநேகித்தார். எந்த பாவியும் வெறுக்கவில்லை. எல்லா பாவியும் வாருங்கள் தான் அழைத்தார். அங்கே நேசித்தது மட்டுமல்ல, அவர் பாவங்களெல்லாம் மன்னித்தது மட்டுமல்ல, அவரை ஆசீர்வதித்து அனுப்பினார்.
இயேசுவின் எல்லா பாவியும் நேசித்த இயேசு பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் இவர்களை சந்தித்த போது இயேசு சந்தித்த எல்லா பாவிகளையும் நேசித்தார், பாவங்களை மன்னித்தார், ஆசீர்வதித்தார். ஆனால் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் இப்படிப்பட்டவர்கள் இவர்களை இயேசு சந்தித்த போது அவர்களை சபித்தார். உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ என்று அவர்களை சபிக்க ஆரம்பித்து விட்டார். ஏனென்றால் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் என்பவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட முக்கியமான பாவங்கள் என்னவென்றால் பெருமை, மாய்மாலம். ஆகவே ஆண்டவர் அவர்களை எதிர்த்தார், சபித்தார். அது நம்முடைய வாழ்க்கையில கூட பெருமைக்கு இடம் கொடுக்க கூடாது. பெருமை வருவது நமக்கே தெரியாது. நமக்கு பெருமையாக நாம் இருக்கிறோம் என்பது நமக்கே தெரியாது. மற்றவர்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். நம்ம தெரியாமல் எதையே பேசிக் கொண்டிருப்போம், எதையே செய்து கொண்டிருப்போம். ஆனால் பெருமை வந்து கொண்டிருக்கும். உன்னுடைய வாழ்க்கை குறித்து பெருமை, உன்னுடைய அந்தஸ்தை குறித்து பெருமை, உன்னுடைய வசதியை குறித்து பெருமை, உன்னுடைய அதிகாரங்களை குறித்து பெருமை. நான் எவ்வளவு பெரிய ஆள், நான் எவ்வளவு பெரிய பக்திமான், நான் எவ்வளவு பிரசங்கியா, நான் எவ்வளவு பாட்டு பாடுகிறேன், நான் எவ்வளவு பெரிய ஊழியம் செய்கிறேன், எவ்வளவு காரியங்களை சாதிக்கிறேன், இவ்வளவு சபைகளை ஸ்தாபிக்கிறேன் என்ற பெருமையான காரியங்கள் மனிதனுக்கு வருவது சகஜம். ஆனால் நாம் அதற்கு இடம் கொடுக்க கூடாது. நாம் எப்போதும் நம்மை தாழ்த்திக் கொள்வதில் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அது கர்த்தர் இந்த இடத்துல 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை ராஜாக்கள் 20வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிற்கு வந்து அந்த மனுஷன் என்ன சொன்னார்? எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டார். அதற்கு எசேக்கியா பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். அப்பொழுது 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவருக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றான். நான் அவருக்கு காட்டாத பொருள் பாருங்க, என்னென்ன இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, எவ்வளவு சொத்து, எவ்வளவு பொக்கிஷம், எவ்வளவு ஆஸ்தி, எவ்வளவு பொருட்கள், அவை எல்லாம் இருக்கிறது என்பதை அவன் காட்டுகிறான். அவன் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவனுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. அவனே சொல்றான், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை, எல்லாத்தையும் காட்டுவான். அது பெருமையின் காரணம். அதுதான் நம்ம வாழ்க்கையில வெகுக்கு அதிக ஜாக்கிரதையா இருக்கிறது. பெருமைக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. ஆகவே யாக்கோபு 4ஆம் அதிகாரம் யாக்கோபு 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். வேதத்துல எந்த ஒரு பாவியும் தேவன் எதிர்த்து நிற்பதாக இந்த வேதம் முழுவதும் நானும் தேடி பார்த்தேன். வேற எந்த பாவியாவது தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வசனம் இருக்கிறதா என்று பார்த்தால் ஒரு வசனம் கூட இல்லை. எந்த ஒரு பாவியும் தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று ஒரு வசனம் கூட கிடையாது. இது ஒரு வசனம் தான். இது ஒரு வசனம் தான் தேவன் எதிர்த்து நிற்கிறார். யாருக்கு எதிர்த்து நிற்கிறாராம்? பெருமை உள்ளவர்களுக்கு. ஏனென்றால் இதுதான் முதல் பாவம். இந்த முதல் பாவம், இந்த பாவத்திலிருந்து தான், அதுதான் பிசாசு ஆரம்பித்து வைத்த பாவம். முதல் பாவம் பரலோகத்திலே தேவனிடத்தில் போய் பெருமையானவர்களை பேசினான். ஆண்டவர் அவன் அப்படியே கீழே தள்ளிட்டார். அங்கேயே எடுத்து நின்று விட்டார். அவனை கீழே தள்ளிவிட்டார். அவன் தான் பிசாசாக மாறிவிட்டான். தேவன் பிசாசை படைக்கவில்லை. தேவன் தேவ தூதர்களைத்தான் படைத்தான். ஆனால் தேவ தூதனாய் இருந்தவன் பிசாசாக மாறிவிட்டான். ஒருவன் மட்டுமல்ல, அவனை சார்ந்த அவன் கூட்டாளிகளாகிய எல்லா தேவதூதர்களையும் ஆண்டவர் கீழே தள்ளிவிட்டார். அவர்கள் தான் இன்றைக்கு சாத்தானாகவும் பிசாசின் கூட்டங்களாகவும் உலகத்திலே சுற்றி திரும்பி எல்லாருக்கும் பெருமையான காரியங்களை உண்டாகவும் தன்னை வணங்க வேண்டும் என்றும் இதைத்தான் இயேசுவிற்கு இந்த பிசாசு இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஆசை காட்டுகிறான். இதெல்லாம் ராஜ்யங்கள், மகிமை, வல்லமை, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னுடைய கீழ், எனக்கு கீழ் இருக்கிறது, என்னுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. எல்லாம் என்னுடையவை. எனக்கு இஷ்டமானவருக்கு நான் தருகிறேன். நீர் என்னை விடுத்து பணிந்து கொண்டால் உமக்கு இதை தரும். இயேசுவை தனக்கு பணிய வைத்து விட வேண்டும், வணங்க வைத்து விட வேண்டும் என்பதுதான் பிசாசு. இதேதான் இன்றைக்கும் பிசாசு மக்களை ஆசை காட்டும். அது தருவேன், இது தருவேன், இதை செய்தால் அது கிடைக்கும், இது கிடைக்கும் என்று சொல்லி மக்களுக்கு ஆசையை காட்டி அங்கே தன்னை வணங்க முடியாம, நாம் பிசாசை யாரும் வணங்க மாட்டோம், நாம் ஒருவரும் பிசாசை வணங்க மாட்டோம். ஆனால் நாம அறியாமலேயே இந்த பெருமையின் ஆவி நமக்குள்ளாக வந்துவிடும். ஒவ்வொரு நாளும் நாம் இதை குறித்து அதிக ஜாகிரதையாக இருக்க வேண்டும். நான் தினந்தோறும் என்னை நானே ஆராய்ந்து பார்க்கிறது இதுதான். ஆண்டவரே, பெருமை வந்துவிடுகிறது. ஆண்டவரே, பெருமை வராதவரை என்னை காத்துக்கொள்ளும். எனக்கு பெருமை வேண்டாம் ஆண்டவரே, என்னை தாழ்த்திக் கொள்ள உதவி செய்யும் என்று அதை கத்தரிவசனம் கொடுக்கிறது. அதில் அது விதமாக நான் ஜெபித்தேன். அதில் தாழ்த்திக் கொள்ள வேண்டும். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு என்ன கொடுக்கிறாராம்? கிருபை அளிக்கிறாராம். கிருபை. ஆண்டவர் கிருபை மழை போல பெய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் கிருபை பொழிய பொழிய அங்கே கிருபை நொட்டிக் கொண்டே இருக்கிறார், பொழிந்து கொண்டே இருக்கிறார். அங்கே தாழ்மை உள்ளவர்களுக்கு அது வந்து நின்று விடுகிறது. மழை பெய்தால் அந்த மழை தண்ணீர் எல்லாம் எங்க வந்து நிற்கும்? பள்ளத்துல வந்து நிற்கும். தாழ்மையாக இருக்கிற இடத்துல தான் வந்து நிற்கும். எந்த தண்ணீராவது பள்ளத்தை விட்டு மேட்டில் போய் நிற்குமா? எந்த தண்ணி ஒருபோதும் மேட்டில் போய் நிற்காது. எப்போதும் பள்ளத்தில் வந்து நிற்கும். அதுபோல தேவன் தாழ்மையாக இருக்கிறவர்களுக்கு
இந்த கிருபை தாழ்மை உள்ளவனையே நான் நோக்கி பார்த்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தாழ்மை நமக்கு எதிர்பார்க்கிறார். அதனால் நாம் இதை கவனிக்க வேண்டும். இதை பற்றி அதிக வேற எந்த பாவையும் ஆண்டவர் எதிர்த்திருப்பதாக வேதம் கூறவே ஒரு வசனம் கூட அப்படி இல்லை. ஆனால் பெருமைகளுக்கு மட்டும்தான். ஏனென்றால் இதுதான் முதல் பாவம். இதுதான் எல்லா பாவங்களுக்கும் ஆதாரம். தலைமையாய் இருப்பது, எல்லா பாவங்களுக்கும் தலைமையாய் இருப்பது இந்த பெருமைதான். வேதம் என்ன கூறுகிறது? 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டது. எல்லா பாவத்துக்கும், உலகத்தில் இருக்கிற எந்த பாவமாக இருந்தாலும் சரி, எல்லா பாவத்துக்கும் காரணமாயிருப்பது, வேறாயிருப்பது பண ஆசை. பண ஆசை என்றால் என்ன? அதுதான் பெருமை. பணம் பாவம் அல்ல. பணம் சம்பாதிப்பது பாவம் அல்ல. பணத்தை சேர்த்து வைப்பதும் பாவம் அல்ல. ஆனால் பண ஆசை என்னது? நியாயமான முறையிலே பணத்தை சம்பாதிப்பது, அது கர்த்தர் வைத்திருக்கிற ஒழுங்கு, அது பாவம் அல்ல. ஆனால் தகாத விதத்திலே, தீமையான காரியத்திலே, துன்மார்க்கத்திலே சம்பாதிக்கிற பணம் எப்படி வேண்டாலும் சம்பாதிக்கலாம். எப்படி வேண்டாலும் என்றாலும் பணம் சம்பாதித்து எப்படியாவது எனக்கு பணம் வேண்டும், பணம் பணம் பணம். இந்த பண ஆசை, நான் பணக்காரன் ஆகிவிட வேண்டும், மற்றவர்கள் எனக்கு வசதி வந்துவிட வேண்டும், பணக்காரன் ஆகிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, நினைக்கிறோமே, அதுதான் பெருமை. அதுதான் எல்லா பாவத்துக்கும் மேலாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து இதைத்தான் சொல்லுகிறார், அதைத்தான் எதிர்த்திருந்தார். வேற எந்த பாவம் இயேசு எதிர்த்து இருக்கவில்லை. பெருமை உள்ள பரிசேயர் சதுசேயர் வேதத்தால் இவர்களைத்தான் எதிர்க்கிறார். இந்த இயேசு இந்த பெருமைக்காரனை ஒழிப்பதற்கு, அழிப்பதற்கு தெரிந்து கொண்ட பாதை தாழ்மையின் பாதை. பிசாசை ஜெயிப்பதற்கு, சாத்தானை ஜெயிப்பதற்கு, இந்த பெருமைக்காரனை ஒழிப்பதற்கு, அதுக்காக தான் வந்தால். அவர் தெரிந்து கொண்ட பாதை சிலுவை பாதை. அதனாலே சிலுவைக்கு சென்றார். ஆனால் பிசாசு அதுக்கு போகாதபடிக்கு, சிலுவைக்கு இயேசு போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் இயேசுவை தடை செய்து கொண்டே வந்தார். நம்முடைய வாழ்க்கையில இதை குறித்து அதிக ஜாக்கிரதையுடனாக இருக்க வேண்டும். பாடு, உபத்திரவம், துன்பம், இயேசு கர்த்தர் எதை சொல்லுது? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். பிலிப்பியர் அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி நம்மை தாமே தாழ்த்தினார். அங்கே தாழ்த்தினார். இயேசு தெரிந்து கொண்ட பாதை தாழ்மை. இயேசுவின் வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் பாருங்கள், தாழ்மைதான், தாழ்மையாகத்தான் இருந்தது. இயேசு பிறந்ததே தாழ்மை. ஒரு ஏழை குடும்பம், ஏழை இருந்தது. அவர் பிறந்திருந்தால் நல்ல அரச மாளிகையிலே பிறந்திருக்கலாம். ஆனால் வசதியாக சொகுசான இடத்துல வந்திருக்கலாம், பிறந்திருக்கலாம். அது அவர் ஏழை குடும்பத்திலே வந்து பிறந்தார். அங்கே மாட்டுக்கொள்ளத்தில் கிடக்கப்பட்டிருந்தார். அவர் தெரிந்து கொண்ட சீசர்கள் எல்லாரும் படிப்பறிவு இல்லாதவர்கள், ரொம்ப படித்தவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று வேதம் கூறுகிறது. அவர் பவனியாக வந்தது கழுதையின் மேல, குதிரையின் மேல இல்ல. இப்படி
எல்லாம் இயேசு தெரிந்து கொண்ட பாதை எல்லாமே தாழ்மை, தாழ்மை, தாழ்மை. பிசாசு ஜெயிப்பதற்கு தாழ்மை. அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். நான் ஒன்றுமில்லை, எல்லாம் கர்த்தர். கர்த்தர் தான் என்னை வைத்திருக்கிறார், கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் தான் என்னை உயர்த்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் பண்ணாவிட்டால், ஸ்தோத்திரம் மட்டும் நாம் செய்யவில்லை என்றால் நமக்கு பெருமை வந்துவிடும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எல்லாத்தையும் நினைத்து 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா வசதிகள், நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போ பெருமை வராது. நீ ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருந்தால் பெருமை நாள் வந்துவிடும். ஆகினாலே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் வல்லமை உள்ளவர், நமக்கு வெற்றி தர வல்லவராயிருக்கிறார். எல்லா பாவங்களையும் ஜெயிப்பதற்கு ஒரே வழி தாழ்மை. நம்ம வாழ்க்கையில நாம் ஏன் பாவங்களில் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறோம்? பெருமைதான், பெருமைதான். நமக்கு தெரியாது, நாம் பெருமையா இருப்பது நமக்கே தெரியாது. ஆனால் பாவத்தை விழுகிறோம் என்றால் அப்போதே அதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். ஆஹா, எனக்கு பெருமை வந்துவிட்டது, எனக்கு பெருமை இருக்கிறது, அதனால் நான் விழுந்தேன். யார் விழுவாங்க? மேல இருக்கிறவங்க விழுவாங்க, கீழே இருக்கிறவங்க விழமாட்டாங்க. கீழே உட்கார்ந்து படுத்து இருக்கிறவங்க அவங்க விழ முடியுமா? விழவே முடியாது. இங்க ஏறி நின்றால் நான் விழுவேன். எந்த இடத்துலயாவது உயரத்தில் இருந்தால் நான் விழுவேன். அப்போ அப்படியே படுத்து விட்டால், அதாவது தாழ்த்தி விட்டால், நம்மை தாழ்த்தி விட்டால் நாம் பாவத்தை விடவே மாட்டோம். அதனால கர்த்தர் வசனம் எது கூறுகிறது? ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் நான் கிருபை நாடி இருப்போமானால், கிருபை தேடி ஆண்டவரே இந்த கிருபையை எனக்கு தாரும் என்று கிருபை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோமானால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டார். எந்த ஒரு பாவமும் நம்மை மேற்கொள்ளவே மாட்டாது. பிசாசு நமக்கு பெருமையான காரியங்களை கொண்டு வருவான். அதே பிசாசு சாத்தான் இயேசுவிடத்தில் வந்து பெருமையான காரியங்களை சொல்லி இயேசுவை ஒரு பெருமைக்காரனாக மாற்றும்படியாக நினைத்தான். அது தருவே, இது தருவே, இந்த உலகத்தில் ராஜ்யம், மகிமை, வல்லமை, எல்லா அதிகாரம் எல்லாம் என்னென்ன இருக்கு நான் உங்களுக்கு தரப்போறேன், எல்லாத்தையும் கொடுக்கிறேன். இயேசுவுக்கு ஆசை காட்டுகிறார். இயேசுவுக்கு பெருமை உண்டாக்கும் வார்த்தைகளை அவன் பேசுகிறான். பெருமை உண்டாக்கும் வழியை அவன் காட்டுகிறான். என்னது? நீ சிலுவைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, என்னை விழுந்து பணிந்தால் போதும். நீ ஏன் சிலுவைக்கு போக போகிறாய்? நீ எதற்கு சிலுவைக்கு செல்ல வேண்டும்? இந்த அதிகாரம், வல்லமை, ராஜ்யங்கள், உலகத்தின் அடிமைத்தனத்திற்கு மக்களை எல்லாத்தையும் விடுவிப்பதற்கு நீ எதற்காக சிலுவைக்கு போக வேண்டும்? நல்ல சுருக்கமான வழி, ஷார்ட்கட் நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். ஒரே வழி, என்னை விடுத்து பணிந்து கொள். எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன், இதெல்லாம் என் கையில இருக்கு, நான் கொடுத்துறேன் எல்லாத்தையும். இதை
இதுதான் பிசாசு இன்றைக்கும் நமக்கும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பெருமைக்காரனை ஒழிப்பதற்கு தாவீது ராஜாவுக்கு தெரியும். தாவீது கோலியாத் பெரிய மனுஷன், உயர்ந்த மனுஷன், ராட்சதன். அவனை பார்த்து எல்லாரும் பயப்படுகிறார்கள், நடுங்குகிறார்கள். சவுல் ராஜாவிலிருந்து சாதாரண வேலைக்காரர் போர்த்தியாளன் வரைக்கும் எல்லாரும் கை கால் நடுங்குகிறது, குட்டி ஒன்னோடு நான் மோதிக்கொள்கிறது. அங்கே நடுங்குகிறார்கள், பயம். யாரும் அந்த கோலியாத்துக்கு எதிராக, அந்த பெருமைக்காரனுக்கு எவன்டா வருது என்னை எதிர்ப்பதற்கு என் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறான் பெருமைக்காரன். அவனை எதிர்க்க ஒரு நாள் கூடாமல் இருந்தது. அதே சவால் விட்டான். சாதாரண சின்ன பையன் தாவீது. அப்போது அவன் ராஜா கிடையாது, ஆடு வைக்கிற இடையன், சாதாரண சிறு பையன். அவன் கையில் இருந்தது உத்திகோல், கவல், சாதாரண தாழ்மையான கவல். அவ்வளவுதான். கல்லை எடுத்து அடிச்சா அந்த கோலியாத் நெத்தியில பட்டது. விழுந்தான். ஓடி அவன் அந்த பட்டயத்தை எடுத்து கோலியாத் தலையை வெட்டினான். கோலியாத் ஒரு மனிதன் செத்தான் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டவுடனே அதுவரைக்கும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த ஜனங்கள் எல்லாரும், போர் வீரர்கள் எல்லாரும் ஓடி சென்று பெலிஸ்தரிடத்தை போராடி யுத்தம் பண்ணி அங்கே ஜெயித்து விட்டார்கள். வெற்றி. ஒரே ஒரு கோலியாத் கொல்லப்பட்டதினால். இதுதான் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பாடம். பல பாவங்களை விட்டுவிட வேண்டும் என்று எதிர்த்து நிற்கிறோம், விட்டுவிட முயற்சிக்கிறோம். பாவத்தை விழுந்து விழுந்து எடுத்திருக்கிறோம். காரணம் என்ன? ஏன் விழுகிறோம்? மேல இருக்கிறோம். மேல இருந்தா கீழே விழுவோம் தான். அப்போ அதான் பெருமை. நான் விடுகிறோம் என்று சொன்னால் அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் எனக்குடைய பெருமை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதனால அந்த வாழ்க்கையில பெருமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. தாழ்த்திக் கொள்வோம், ஒவ்வொரு நாளும் தாழ்த்திக் கொள்வோம். தினந்தோறும் அந்த பெருமைக்காரன் கோலியாத் ஒரு நாள் வரல, தினந்தோறும் வந்து நிற்பானாம். தினந்தோறும் ஜனங்கள் நடுங்குவார்கள். அவர் நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த கோலியாத், இந்த பிசாசானவன், பெருமைக்காரன் தினந்தோறும் வந்து நமக்கு பெருமை உண்டாக்கும்படியாக அங்கே வருவான். அதனால் நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மக்களுக்கு எத்தனையோ பெருமை இருக்கிறது. பணப்பெருமை, படிப்பு பெருமை, பதவி பெருமை, ஜாதி பெருமை, பலவிதமான பெருமைகள். நமக்கு இருக்கிற திறமைகள், தாளந்துகளை குறித்து பெருமை. மனிதனுக்கு பலவிதமான வகையிலே பெருமைகள் வந்துவிடும். எல்லாவற்றையும் குறித்தும் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்காங்க. ஸ்தோத்திரம் சொல்வதுதான். ஆண்டவரே நான் அல்ல, நீதான் இதெல்லாம் தந்திருக்கு. என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய சாதுரியம் அல்ல, நீர் எனக்கு தந்திருக்கு. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோமானால் அதை ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்துக் கொண்டே இருப்பார். வெற்றியே வெற்றி கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஏரோது ராஜா பிரசங்கம் பண்ணினானா? பாவம் எதுவும் செய்யல. ஏரோது பாவம் ஒன்றும் செய்யல. என்ன செய்தான்? பிரசங்கம் தான் பண்ணினானா? நேரத்தில் அவன் அடித்தான். அவன் புழுத்து செத்தான். என்ன பாவம் செய்தான்? ஒரு பாவமே செய்யலையே, பிரசங்கம் தானே பண்ணினான். இதுக்காக அடித்து அவன் புழுத்து சாகும்படியாக செய்வது காரணம் என்ன? அவனுக்குள்ளே பெருமை வந்துவிட்டது. ஏனென்றால் அவன் பிரசங்கம் பண்ணியதை கேட்ட மக்கள் இவரை புகழ ஆரம்பித்து விட்டார். ஆஹா,
என்ன மாதிரியான பிரசங்கம், சூப்பர் பிரசங்கம், புகழார்கள் ஜனங்கள் புகழ்வார்கள். இது வழக்கம் தான். நாம் நன்றாக சிறப்பாக எந்த ஒரு காரியத்தை செய்தால் மக்கள் நம்மை புகழ்வார்கள் தான். ஆனால் நமக்கு அந்த பெருமைக்கு இடம் கொடுக்க கூடாது. அது மக்கள் புகழ்ந்தால் நமக்கு பெருமை வரும், இகழ்ந்தால் பொறாமை வரும். மக்கள் நம்மை புகழ்ந்தால் நமக்கு பெருமை வந்துவிடும். அல்லது மக்கள் நம்மை இகழ்ந்தால் பொறாமை, அவர் தான் புகழலாம், என்ன புகழல. அதனால ரெண்டிலும் ஆபத்து இருக்கிறது. நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இயேசு தெரிந்து கொண்ட பாதை, இந்த பெருமைக்காக, பெருமையை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு, ஜெயிப்பதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரே பாதை தாழ்மை. மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தினார். நம்ம தாழ்த்தி கொண்டே இருப்போம், ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். முட்டி போட்டு தாழ்த்துவது எப்படி? எப்படி? ரெண்டு காரியம். நம்மை தாழ்த்துவதற்கு ரெண்டு காரியம் உண்டு. எப்போது நான் சொல்வதுதான் வேதம், ஜெபம். இதுதான் தாழ்த்துவது. ஆண்டவரே, நாம் ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரே உம்மாலை அன்றி எல்லாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று நாம் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். அதுதான் தாழ்மை. நம்ம ஜெபமே பண்ணவில்லை என்றால், ஆண்டவரே உங்களுடைய தயவு எனக்கு தேவையில்லை, நீர் அல்ல, நானே பார்த்துக் கொள்வேன், என்னாலே நானே எல்லாத்தையும் சம்பாதித்து விடுவேன். நீ ஜெபம் பண்ணவில்லை என்றால் உனக்குள்ளே பெருமை மாறி இருக்கும். நீ ஜெபித்தால் உனக்குள்ளே தாழ்மை மாறி இருக்கும். ஆண்டவருடைய ஆலோசனை தாழ்மை, வேதத்தை எடுத்து வாசித்தால் அதுதான் தாழ்மை. வேதம் எனக்கு தேவை. இந்த வேதம் இல்லாமல் இந்த உலகத்தை என்னாலே வாழ முடியாது. இந்த வேதம் தான் எனக்கு ஆதாரம். இந்த வேதம் இல்லாமல் என்னால் இந்த உலகத்தை வாழ முடியாது. அந்த ஒரு தாழ்மை. வேதத்தை நாம் விட்டு விடுவோமானால் அது பெருமை. வேதத்தை நீ வாசிக்கவில்லை என்றால், வேதத்தை தியானம் பண்ணவில்லை என்றால் அது பெருமை. ஆகினாலே நாமை காத்துக் கொள்வோம். பிசாசு எப்போதும் பெருமையான காரியங்களை கொண்டு வந்து நமக்கு முன்பாக நிறுத்துவான். இயேசுவுக்கு அப்படித்தான் கொண்டு வந்து நிறுத்தினான். உலகத்தின் ராஜ்யங்கள், அதிகாரங்கள், மகிமைகள் எல்லாவற்றையும் இயேசுவுக்கு காட்டுகிறான். இதெல்லாம் தருகிறே கொண்டு வந்து நிறுத்துகிறான். இயேசுவுக்கு பெருமை உண்டாக்க பார்த்தான். இயேசு எதிர்த்து நின்றார். எதிர்த்து நின்றார். எனக்கு அப்பால போ சாத்தானே என்று எதிர்த்து நின்றார். அவன் போயிட்டான். எதிர்த்து நின்றால் போய்விடுவான். நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லை என்றால் நம்ம கூடவே இருப்பான். சாத்தானை எதிர்த்து நின்றால் தான் அவன் ஓடி போவான். நீங்கள் எதிர்த்து நிற்கவே இல்லை என்றால் அவன் கூடவே இருப்பான். அதனால சாத்தானுக்கு இடவிடாது. ஜாவனோ கண்களை கத்தை நோக்கி ஜெபிப்போம். உங்களில் யாராவது ஒருவர் நம்மை ஜெபத்தில் நடத்தும்படியாக கேட்கிறோம். யாராவது ஒருவர் நம்மை ஜெபத்தில் நடத்தலாம்.